அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். இறை வணக்கமும் குரு வணக்கமும். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது கமர சொன்னால் மட்டும் நம்பாதே தெளிவாய் வல்லாயுடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லா கற்றார் செயல் விளைவாய் காண் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ இலவன் அவனை மறந்தால் நீ தெரியும் அவனை அறிந்தால் நீ தெரியும் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் ஒருமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. ஒரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கி இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே. இன்னைக்கு நம்ம குரு தவம் பண்ண போறோம். அதுல பஞ்சபூத நவக்கிரகம் சக்தி களம் சிவகலம். அந்த சக்தி களத்துல நிற்கும் போது எல்லா குருமார்களோடும் ஒன்று கலந்து உயிர் கலப்பு பெற்று அவர்களது ஆசையை பெறப்போகிறோம். நல்லா நிமிர்ந்து அமர்ந்து தவத்தை இயற்றுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தவத்திற்கு முன் நாடி சுத்தி. இடது கை சென்முத்திரா, வலது கை நாசிகா முத்திரா, முதுகு தண்டு நேராக, முதுகு தண்டு நினைவோடு மூச்சு. பீடகலை பெண்களை எனப்படும் சூரிய சந்திரர் தாய் தந்தை நாடிகள் அனைவருக்கும் சுத்திகரிக்கப்பட்டு சிறப்பாக இயக்கம் பெறட்டும். தண்டுவட சுத்தி. காய்களை கோத்து மடி மீது வைத்து முதுகு தண்டு நேராக, முதுகு தண்டு நினைவோடு மூச்சு. மூலாதாரத்தில் இருந்து மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் நேர்கோட்டில் கம்பின் மிகில் சுழுமுனை நாடி. சுழுமுனையில் பயணம். வெள்ளிய இழையாய் சென்று வரும் நட்பு.
சுழுமுனை நாடி எனும் ஒரு நாடி அனைவருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட சிறப்பாக இயக்கம் பெறட்டும். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியுள்ளது. சூழ்ந்தடுத்தி நமது இல்லம் முழுவதிலும் பிராண சக்தியை நிரப்பிக் கொண்டிருக்கும் உணர்வோடு நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியுள்ளன. நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியுள்ளன. மன விரிவு கொண்டு சக்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். மனம் பிரபஞ்ச எல்லை வரை எந்த நிற்கட்டும். பிரபஞ்ச எல்லை கோடான கோடி நட்சத்திரங்களின் அணிவகுப்பு, பலவித வண்ணங்களில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் இடையே உள்ள வெளி. பௌர்ணமி தினமான இன்று வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், முனிகள், ரிஷிகள், ரிஷி பத்தினிகள், மகான்களது ஆசிகளோடு இப்பூமி முழுவதையும் சுத்திகரிக்கட்டும். நமது ஒவ்வொருவரது உச்சியின் வழியாக நீல நிற கதிர்களாய் ஊடுருவி உள்ளும் புறமும் பாய்ந்து நிரம்பட்டும். சக்தி ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் உச்சியிலிருந்து உள்ளும் புறமும் நிரம்புறது. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து பாய்ந்து நிரம்பட்டும். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து பாய்ந்து நிரம்பட்டும். காப்பு குருவிரானே, இக்காப்பினை நம் அனைவருக்கும் விடுவதாக பாவனையாய் கவனியுங்கள். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதுமாக அமைதுமாக. அந்த ஆறாவதுக்கு இந்த காப்பு 3 உடல்களையும் தழுவிய நிலையில் நமது ஆறா முழுவதும் குருவிரானின் ஆற்றல் வளையத்திற்குள் காக்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் தந்தை தத்துவ ஞானி வேதா மகரிஷி அவர்களுக்கும் வணக்கம். குருவிரானை முழுமையாக ஆவாகனம் செய்து கொள்கிறேன். மாலை வேளையில் குருவிரான் நமது இல்லத்தில் குத்து விளக்கு ஏற்றும் காட்சி. வெண்ணிற ஆடை அணிந்து மஞ்சள் துண்டித்து வெண்ணிற தாடியுடன் புன்முறுவலுடன் குருவிரான் குத்து விளக்கு ஏற்றும் காட்சி நமது அகத்தே உள்ள இருளை போக்கி நமது ஆன்மீக பயணத்திற்கு அச்சுடர்களை துணை புரியட்டும். சிறிது நேரம் மௌனமாய் சுய தரிசனம். நீங்கள் உங்களது இல்லத்தில் அமர்ந்திருக்கும் எவ்வாறு அமர்ந்திருக்கிறீர்களோ அதை சுயமாய் தரிசியுங்கள். பாதங்களில் எந்தவித சலனமும் சஞ்சலமும் இன்றி மனமது ஆழ்ந்த அமைதியில் உள்ளும் புறமும் அமைதி
ஆழ்ந்த அமைதி. உடல் ஒரு கற்சிலை போல அமைதி, அமைதி, ஆழ்ந்த அமைதி. துய தரிசனம், திருமேனி தரிசனம். தவம் பஞ்சபூத நவக்கிரக சக்திகள சிவகள தவம், குருமார்க்க தவமும் பௌர்ணமி தினமான இன்று அந்த முழு ஆற்றலையும் நம் உடலில் மனதிற்கும் பெற்றுக் கொள்கிறோம் என்ற உணர்வு. பஞ்சபூதங்களில் பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்வார்கள். அவை முறையே நிலம், நீர், நெருப்பு, காற்று. இவற்றில் 5வது தத்துவமாகிய நிலம் என்ற மண் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த நிலத்திற்கு அறிகுறியாக இந்த பூ உலகையை மனதில் கொள்வோம். இந்த பூ உலகம் மிக பெரியது. 25,000 மைல் சுற்றளை உடையது. மண், உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றாலான மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுற்றிக் கொண்டிருக்கிறது. சூரியனை சுற்றும் பார்த்து நாம் ஒன்றுக்கு சுமார் 16 லட்சம் மைல் ஓடுகிறது. இத்தகு வியத்தகு இந்த பூ உலகம். இந்த பூ உலகத்தின் பெருமையையும் மதிப்பையும் மனதில் கொண்டு மதிப்பு கொள்வோம். நிலவுலகம் 5 நிலப்பகுதிகளோடு கூடிய நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற 5 நிலப்பகுதிகளிலிருந்தும் பெண் உடலுக்கு தேவையான பிராணசக்தி ஒன்று கலந்த உயிர் கலப்பு. பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்கிறோம். மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுகிறோம். மண்ணை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளப்பட்ட விஞ்ஞானத்தை வளர்த்தது. மண் என்ற நிலம் மீது மனம் செலுத்திய தவம் மானசீகமாக சற்று மனைவித்தவங்க நமது உடலில் உள்ள மூலாதாரமாக தேவையான சக்தியை பெற்று உணர்வோடு ஒன்று கலந்த உயிர் கலப்பில் பிரபஞ்ச பரிணாமத்தில் 4வது தத்துவமாகிய நீரின் இந்த தவம் தொடங்குகிறோம். இந்த பூ உலகம் 172 பாகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. நீரின் இருப்பை மேகங்களிலும் தாவரங்களிலும் நாம் உணர்வோம். நீரின் உயிர் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதையும் நாம் நீரின் பெருமையையும் மதிப்பையும் மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். நீர்நிலைகள் 72 பாகம் சூழப்பட்டுள்ள கடல். பச்சையும் நீளமும் கலந்த கலவையாய் வெண்ணிற அலைகளோடு கடல். மிக உயரத்திலிருந்து பாய்ந்து வந்து கொண்டிருக்கும் வீழ்ச்சிகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கிணறுகள், அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பிய நிலையில் அனைத்து நீர்நிலைகளிலிருந்தும் என் உடலுக்கு தேவையான பிராணசக்தி ஒன்றி கலந்த உயிர். பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்கிறோம். நீரினாலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பெறுகிறோம். நீரை இந்த முறையில் பயன்படுத்தத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்கிறோம். நீரின் மீது மனம் செலுத்திய தவம் நமது உடலில் தேவையான சக்தியை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். ஒன்று கலந்த உயிர்கலத்தில் வருண பகவானை மானசீகமாக நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்கிறேன். பிரபஞ்ச பரிணாமத்தில் 3வது தத்துவமாகிய நெருப்பின் மீது தன்னைத்தானே வேகமாக சுற்றிக் கொள்கிறது. அதனால் அதன் கனத்த அணுக்கள் எல்லாம் நெருக்கமாக பூமியின் நடுமையத்தில் கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த நெருக்கத்தால் அணு சிதைவு ஏற்பட்டு எப்போதும் ஒரு பெரிய நெருப்பு பூமியின் மையத்தில் எடுத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பு மேல் பகுதி வரை வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்துக் கொண்டே இருக்கும். பெரும் நெருப்பையே மனதில் கொள்வோம். நெருப்பின் பெருமையையும் மதிப்பையும் மனதில் கொண்டு மதிப்பு கொற்றுவோம். எரிமலை குழம்புகள் எரிமலைகளாய் மெல்ல ஒழுகி லாவாக ஓடிக்கொண்டிருக்கும். அதோடு
ஒன்று கலந்த கலப்பு. பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்கிறோம். நெருப்பினாலும் நெருப்பில் இருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுகிறோம். நெருப்பை பயனுள்ள முறையில் பயன்படுத்த விஞ்ஞானத்தையும் நெருப்பின் மீது மனம் செலுத்திய நமது உடலில் மணிப்பூரக சக்தியான சக்தி அதோடு ஒன்று கலந்து அக்னி பகவான் மானசீகமாக நன்றி உணர்வும் கவனித்துக் பிரபஞ்ச பரிணாமத்தில் இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம். நில உலகத்தை சுற்றி சுமார் 10 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் காற்று ஒரு கவசம் போல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்று உயிர்வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நம் அனைவரும் காற்று பெருமையையும் மதிப்பையும் மனதிற்கு கொண்டு மதிப்பு போற்றுவோம். 10 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாக காற்று லேசாக உள்ள காற்று என்னுள் பானி என்றதால் என்னை வருடி செல்லும் உணர்வோடு ஒன்று கலந்த உயிர்கள் நல்ல ஆழ்ந்தொரு மூச்சு தூய பிராணசக்தி. பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் ரகசியத்தை கண்டு கொள்கிறோம். காற்றினாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாரும் காப்பு பெறுகிறோம். காற்றை பயனுள்ள வரையில் பயன்படுத்தி தக்க விஞ்ஞானத்தையும் வளர்த்துக் கொள்கிறோம். காற்றின் மீது தவம் நமது அநாகர சக்கரத்துக்கு தேவையான பிராணசக்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒன்று கலந்த வாயுமான நன்றி உணர்வோடு மனதிற்குள் பிரபஞ்ச பரிணாமத்தில் முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் மூல காரணமான நுண்ணிய இயக்கமோடு போதுதான் விண் என்கின்ற உயிராற்றல் நம் உடலில் உயிராற்றலாகவும் உலகம் முழுவதும் ஆற்றல் களமாகவும் எங்கும் நீக்கம் வர நிறைந்துள்ளது இந்த விண்ணின் சேர்க்கையே மற்ற 4 பூதங்கள். விண்ணின் பெருமையையும் மதிப்பையும் மனதில் கொண்டு மதித்து போட்டியும் விரிந்த சக்திகளாகும் உயிராற்றல் ஒன்று கலந்த உயிர்கள் பிரபஞ்ச பரிணாமத்தில் ரகசியத்தை உணர்ந்து கொண்டிருக்கும். விண்ணினாலும் விண்ணிலிருந்து நிறமும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பார்க்கப்படுகிறோம். விண்ணை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளப்பட்ட விஞ்ஞானம் விண்ணின் மீது சக்திகள் நமது உடல் சக்தி பஞ்சபூதங்களில் ஒரு சேர பாருங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படியே மெல்ல விரிந்து நவக்கிரக தவம் நிறைந்த சக்திகளும் பிரபஞ்சத்தில் பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன். அவற்றில் ஒரு நட்சத்திரமே இந்த பூலகத்தை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கும் சூரியனை அதனை சார்ந்த கோள்களையும் நவகோள்கள் என்று அழைக்கின்றோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களிலிருந்தும் வருகின்ற காந்தலை கதிர்கள் மனிதனுடைய உடலுக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புடைய. இப்பொழுது அந்த 9 கோள்களின் மீது மனம் செலுத்தி தவத்தை ஏற்றப் போகிறோம். சூரியன் ஒரு மாபெரும் நெருப்பு கோலம். சூரியன் பூமியை விட 19 லட்சம் உருவத்தில் பெரியது. 25 நாட்களுக்கு ஒரு சுற்றும் விதம் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. சூரியன் ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டது. இந்த கதிர்கள் நமது உடலில் உள்ள எலும்புகளோடு தொடர்புடையது. சூரியனுடைய காந்தலை கதிர்களை ஏற்று வாழ்வில் வெற்றி அச்சமின்மை விஞ்ஞான அறிவு மெய்யறிவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சூரியனுடைய காந்தலை கதிர்களை ஏற்று நம் உடலோடு உயிரோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம்.
எப்போதும் சூரியனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கும் சூரியன் என்ற கோயில் செலுத்திய தவம் இருக்கும். செந்நிற காந்தலை கதிர்கள் என் எலும்புகளுக்கு தேவையான ஆற்றலை கிடைக்கிறது. ஒன்று கலந்த உட்கலத்தில் இருந்து நன்றி உணர்வோடு நமது உடலில் மணிப்பூரக சக்கரத்தோடு தொடர்பு. புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து முதல் வட்ட பாதையில் சுமார் 3 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது சூரியனை சுற்றி வர 88 நாட்களை எடுத்துக் கொள்கிறது. புதன் பசுமை நிறமான காந்தலை கதிர்களை கொண்டுள்ளது. இந்த கதிர்கள் நமது தோல்வோடு தொடர்பு. புதனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு அறிவின்மை, கல்வியின்மை, வாழ்க்கை வளங்களை அளிக்க வல்லது. புதனுடைய பசுமை நிறமான காந்தலை கதிர்களை ஏற்று நம்மளோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்போதும் புதனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்குமாக புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்திய புதனிலிருந்து பசுமை நிறமான காந்தலை கதிர்கள் உச்சி முதல் பாதம் வரை உள்ளும் புறமும் உள்ள தோலை சிறப்பிக்கும். நன்றி உணர்வு. நமது ஆத்மா சக்கரத்தோடு சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 2வது வட்டம் சுமார் 6 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 225 நாட்களை கொள்கிறது. சுக்கிரன் வெள்ளி நிறமான காந்தலை கதிர்கள் இந்த கதிர்கள் உள்ள சுக்கில சக்தியோடு தொடர்புடையது. இந்த கதிர்கள் நமக்கு மனமகிழ்ச்சி, உயர்ந்த நட்பு, வாழ்க்கை வளங்களை அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்தலை கதிர்களை ஏற்று நம்மளோடு எப்போதும் சுக்கிரனுடைய காந்தலை கதிர்கள் சுக்கிரன் என்ற சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 3வது வட்ட பாதையில் சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து இந்த பூவுலகத்திலிருந்து சுமார் 2,30,000 மைல்களுக்கு அப்பால் இந்த பூவுலகத்தை வலம் வந்து கொண்டிருக்கும் சந்திரன். இது சுமார் 29 நாட்களுக்கு ஒரு சுற்று வீதம் பூமியை சுற்றி வலம் வருகிறது. சந்திரன் வெண்மை நிறமான காந்தலை கதிர்களை வீசிக் கொண்டிருக்கிறது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது. இந்த காந்தலை கதிர்கள் நமது உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீரமைத்து அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்களை அளிக்கிறது. சந்திரனுடைய காந்தலை கதிர்களை ஏற்று உடலோடு ஈடுபடுத்திக் கொள்வோம். எப்போதும் சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்குமாக சந்திரன் என்ற கோள் மீது மனம் செலுத்திய தவம். முழுமையான பௌர்ணமி தினம் சந்திரனும் கலப்பு தவம் நமது உடலில் கூடும் ரத்த ஓட்டத்தை முழுமையாய் சீரமைக்கும் உணர்வோடு நன்றி உணர்வோடு நமது உடலில் சுவாதிஷ்டான சக்கரத்தோடு தொடர்பு. செவ்வாய் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 4வது வட்ட பாதையில் சுமார் 14 கோடி மைல்களுக்கு சூரியனை வலம் வந்து செவ்வாய் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 18 மாதங்களை எடுத்துக்கொள்ளும். செவ்வாய் செந்நிறமான காந்தலை கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இந்த கதிர்கள் நமது அச்சையோடு தொடர்பு. அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்களை அளிக்கப்படும். ஒன்றுபடுத்திக் கொள்ளும். எப்போதும் செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமா செவ்வாய் உடலில் உள்ள குரு என்ற ஆற்றலுக்கு பெரும் கோயில் தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 5வது வட்ட பாதையில் சுமார்
48 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 12 ஆண்டுகளை எடுத்துக் கொள்கிறது. ஒரு பொன்னிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இந்த கதிர்கள் நமது உடலில் உள்ள மூளையோடு தொடர்கிறது. குருவினுடைய காந்தலை கதிர்கள் மெய்விளம், அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்களை அளிக்க வல்லது. புதனுடைய காந்தலை கதிர்களை ஏற்று நம் உடலோடு உயிரோடு கட்டுப்படுத்தி எப்போதும் குருவினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்குமாக குரு என்ற போர் மீது மனம் செலுத்திய தவம். பொன்னிறமான காந்தலை கதிர்கள் எனது மூளை செல்கள் முழுவதையும் பொன்னிறமான காந்தலை துரியத்துவம் தொடர்கிறது. சனி என்ற ஆற்றலை போர் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில் சுமார் 88 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர 30 ஆண்டுகளை எடுத்துக் கொள்கிறது. சனி சாம்பல் நிறமான காந்தலை கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இந்த கதிர்கள் நமது உடலில் உள்ள நரம்புகளோடு தொடர்புடையது. சனியினுடைய காந்தலை கதிர்கள் ஏற்று அவை நமது உடலுக்கு நீண்ட ஆயுள், உடல் நலம், மனநலம், பொருள் நலம் அனைத்தையும் அழிந்து வல்லது. சனியினுடைய காந்தலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்ளும். எப்போதும் சனியினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்குமாக சனி என்ற போல் மீது மனம் செலுத்திய தவம். சாம்பல் நிறமான காந்தலை முழுவதிலும் உள்ள 72,000 நாடி நரம்புகளை சிறப்பிக்கும் உணர்வோடு நன்றி உணர்வோடு ராகு கேது என மாற்றளித்து காந்தலை பாதைகளுக்கு தவம் தொடங்குகிறோம். சூரியனுடைய நடு மையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன. அவை சுத்த வெளியாகி பிரம்மமாகவே சூரியனின் இருபுறமும் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கருமை நிறமான கதிர்களை இருபுறம் கேது என்றும் ராகு கேது காந்தலை பாதைகளிலிருந்து வருகின்ற அனைத்து அலைகளும் சிறப்பாய் நண்பர்களுக்கு ராகு கேது 2 காந்தலை பாதைகளில் இருந்து வரும் காந்தலை கதிர்கள் நமது உடலில் உள்ள சுத்த சக்தியான ஓஜஸ். இந்த காந்தலை கதிர்கள் நெய் விளக்கம், உடல் நலம், வாழ்க்கை வளங்களை அளிக்கவில்லை. ராகு கேது என்ற காந்தலை காடு உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்தி எப்போதும் ராகு கேது உடைய காந்தலை கதிர்கள் நன்மையை செய்து கொண்டிருக்கும் ராகு கேது என்னும் காந்தலை பாதைகளின் செலுத்திய தவம். சூரியனின் மையத்திலிருந்து ஊடுருவி வெளியேறிக் கொண்டிருக்கும் ஞான காரகங்களான ராகு கேதுவோடு இணைந்து ஞானகாரம் இரண்டு விரிந்து விரிந்த நிலை பிரபஞ்ச களம். இந்த பேரியக்க மண்டலம் என்ற பிரபஞ்ச களத்தில் இது போன்ற சூரிய குடும்பங்கள் பல கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன. அவற்றை எல்லாம் நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறோம். இவ்வாறு பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எல்லா நட்சத்திரங்களையும் அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, திருவாதிரை, புனர்கம், பூயம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அநேகம், திருக்கேட்டை, மூலம், பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 27 நட்சத்திரங்கள். அவை முறைய மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், ரிஷபம், தனுஷம், மகரம், கும்பம், மீனம் 12 ராசிகளுக்குள் நமது முன்னோர்கள் அடக்கியிருக்கிறார்கள். அனைத்திலிருந்தும் 27 நட்சத்திரங்களில் இருந்து 12 ராசி மண்டலங்களிலிருந்து பெறப்படும் காந்த ஆற்றல் அதோடு ஒன்று கலந்த சக்திகளை இருந்து வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், மொழிகள், ரிஷிகள், ரிஷபத்தினிகள் அவர்களுக்கு ஆசிகளோடு விரைந்திருந்து பிரபஞ்சம் குருமார்கள் அனைவரையும் தரிசித்து குரு பூர்ணிமை அனைத்து குருமார்களின் ஆசியும் பெற நாங்கள் அனைவரும் வியாச பகவான் வியாசர் முதல் குரு என்று அழைக்கப்படும் வியாசர்
வேதங்களை மானசிக பாதங்களை போட்டு வணங்கிட்டோம். அவரது ஆசைகளை ஆதிசங்கரர் நான் சொல்லும் போது அவங்களை மானசீகமாக வணங்கி நமஸ்கரிச்சுப்போம். ராமானுஜர், பத்வர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, விவேகானந்தர், ரமண மகரிஷி, இயேசுபிரான், நபிகள் நாயகம், தாயுமான ராமலிங்க வள்ளலார், திருவள்ளுவர், 18 சித்தர்கள், சாய்பாபா, சாய்பாபா, ராகவேந்திரா, ராமலிங்க வள்ளலார், எண்ணிலடங்கா ஒரு வாழ்ந்த மறைந்த மக்கள், மறைந்தன்னு சொல்றதோட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களது புகழ்கள் நம்மை ஆசீர்வதிக்க நமது குருவிரான் வேதார்த்த மகரிஷி, நமது ஞான வேதார்த்த மகரிஷி என்றளவில் நமக்கு பாடம் புகட்டி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்கள், எல்லா குருமார்களையும் மானசீகமாக பார்த்து அந்த சக்தி களத்துல நம்ம முழுமையா அந்த இறைத்துகளாக உள்ள அவர்களது ஆசை நமக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறந்தாழ்வு பரமத்தி சாதனத்திற்கு வணக்கம். குருமார்கள் குரு கூடினார் அனைவரது ஆசை தவம் கொஞ்ச நேரம் வச்சு அவங்களோட ஆசிரியர் இருந்த அவர்களது தூய எண்ணங்கள், அவர்களது கருத்துக்கள், மனோதினை நம்மை தூய்மைப்படுத்தட்டும், வழிநடத்தட்டும். ஒரு தவம் செயல் என்னிடமாக பெருமார்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் உணர்வு அறிவில் அறிவாய் நிலைத்தோர் பகுத்தோர் அதை வாழ்ந்து வணக்கம். குருமார்கள் பூரண ஆசை, அவர்கள் சீனர்களுக்கு கல்வியும் தரவும் உள்ளனர். அவர்களோடு ஒன்று ஒரு பொது அசக்தமானது ஆசை. நமக்கு பாடம் ஆசிரியர்கள்
நம்மளுக்கு இந்த ஆன்மீக பாதையில் வழியமர்த்த நமது முன்னோர்கள் அவர்களுக்கு தான் அவங்களுக்கும் நன்றி. குரு தவம் கொஞ்ச நேரம் அந்த குருமார்களோடு மீண்டும் வேதாத்திரத்தை நமக்கு கற்பிக்கும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஒரு தவம் உயர்விழி பரவலி வாழ்வை நூலை இணங்கி பல இப்பேரியக்கம் மண்டலம் என்ற பிரபஞ்ச களத்தை கடந்து முன்னேற்றம் சுத்த வெளி மெய்பொருள் அதே மெய்பொருள் இப்பேரியக்கம் மண்டலம் என்பதிலும் ஒவ்வொரு அணுக்களுக்கு மத்தியிலும் இரண்டு அணுக்களுக்கு இடையிலும் இருப்பதை உணர்கிறோம். இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக அறிவாக இயங்குகிறது என்ற உணர்வுகள் அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளி நமக்குள்ளான பெட்டி பொருட்களான ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் என்ற அனைத்து பொருட்களாக இயங்குகிறது. இதே போன்று ஒவ்வொரு மனிதரிடம் ஒவ்வொரு உயிரிடத்திலும் உள்ளது என்பதையும் உணர்ந்த நிலையில் இந்த மெய்ப்பொருள் என்ற தர்மமே பரிணாமத்தில் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது என்பதை தந்து யாருக்கும் துன்பம் செய்யாமலும் எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை செயல்களை ஈடுபடுத்தி வாழவும் சிவபலகம் நேரம்
வாழ்க வளம். எல்லோரும் எல்லாமும் சிறப்பாய் வாழ இறையருடன் ஒருவருடன் தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றல் உடல் நிம்மதியில் பரவியிருக்கும் அந்த உணர்வை சுய தரிசனம், திருமீனி தரிசனம். பஞ்சபூதங்கள், நவபோக்கள், சக்தி களம், குருமார்கள் அனைவரது ஆசை, நட்சத்திரங்கள், ராசி மண்டலங்கள், சிவகடதவ ஆற்றல், சிவன் பாதம் வரை சுய தரிசனம், திருமீனி தரிசனம். குருமார்கள் அனைவரும் பெற்ற ஆற்றல் நேரம் அப்படியே உடம்பு ஒவ்வொரு ஆற்றல் உடலாற்றலாய் உடலாற்றலாய் மனமும் ஆற்றலாய் மாறி செல்கடவும் சிற்றவைகளும் சுய தரிசனம். வாழ்த்தும் சங்கல்பமும். அருள் பேராற்றல் கருணையினால் தல்நலம் ஈனாடி நிறை செல்வம் உயர்ப்புகள் ஞானம் ஓங்கி வாழும். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் ஞானம் பெற்றோங்கி வாழும். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்றோங்கி வாழும். அவரவர் வாழ்க்கை துணையும் வாழ்த்தவும், பெற்ற மக்களை வாழ்த்தவும், உடன் பிறந்தவர்களை வாழ்த்தவும், எல்லாம் நிறைஞ்சு வாழ்த்துங்க. அனைவரது ஆசை அனைத்திலிருந்து பெற்ற ஆசை அனைவரும் உடன் பிறந்த நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், தொழில் துறையிலே அன்றாட நம்மோடு தொடர்புடைய தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரிய ஆழியார் அறிவிப்போடு வாழ்க்கை வளர்ந்த ஆசானி மணிமண்டபம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளை வாழ்க வளமுடன். வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளை வாழ்க வளமுடன். வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளை வாழ்க வளமுடன். வேதாப்பிரிய கிராமம் வாழ்க வளமுடன். வேதாப்பிரிய கிராமம் வாழ்க வளமுடன். வேதாப்பிரிய கிராமம் வாழ்க வளமுடன். இவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஞான ரிஷியைய செல்வினையும் ஞானாசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இதற்கு உறுதுணையாய் பணிபுரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மெய்யன்பர்களும் அவர்கள் தன் அன்பு அமைவது உடல் நலம், மனவளம், பொருள்வளம், வாழ்க்கை வளம், கல்வி வளம், ஆன்மீக பணி வாழ்க வளமுடன். இன்றைய இத்தவத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மெய் அன்பர்களும் அவர்கள் தன் அன்பு குடும்பங்களும் அவர்கள் அனைவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், வாழ்க்கை வளம், கல்வி வளம், பணி வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடைய மனதிற்கும் துன்பம் தர துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க இவ்வையகம், வாழ்க இவ்வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவைப்பு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளில் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் ஓர் பகை அச்சம் என்று மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கிலும்
மனித குலம் அமைதி எனும் ஒரு பற்றாத நன்னிறிவை துய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவும். உலகம் முழுவதிலும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. சாந்தி சாந்தி சாந்தி. வாய்ப்பினை நடத்தி கொடுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.